திருச்செந்தூர் அருகே காவல் ஆய்வாளர் திலீபன் பெண் காவலருக்கு வாட்ஸ்அப்பில் ஆபாச மெசேஜ் அனுப்பிய விவகாரம் தொடர்பாக காவல் ஆய்வாளர் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் அருள் இணைப்பில் உள்ளார். அருண் வணக்கம். தற்பொழுது பெண் காவலரிடம் அத்துமீறிய காரணத்திற்காக காவல் ஆய்வாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக அஸ்வினி. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள ஆறுமநேரியில் காவல் நிலையம் ஒன்று உள்ளது. இந்த காவல் நிலையத்தில் ஆய்வாளராக திலீபன் என்பவர் பணிபுரிந்து வருகிறார். இவர் ஒரு நேர்மையான அதிகாரி, திறம்படம் கொடுத்த அதிகாரி, பல்வேறு குற்ற வழக்குகளை எளிதில் கையாண்டவன் சொல்லி ஒரு மிகவும் பெயர் பெற்ற ஒரு அதிகாரியாக திலீபன் இருந்து வந்தார். இந்த காவல் நிலையத்தில் சுமார் 6 மாதங்கள் இவர் பணிபுரிந்து வந்தார். அவர் பணியில் இருந்தபோது குட்கா போன்ற போதைப் பொருட்கள் மற்றும் சட்டவிரோதமாக மது விற்பனை ஆறுமநேரியில் ஒரு 90% மேல் தடுக்கப்பட்டது. இந்த நிலையில அந்த காவல் நிலையத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு பெண் காவலருக்கு ஆய்வாளர் திலீபன் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பியுள்ளார். அதில் அவர் ஆபாசமாக பேசிய மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பப்பட்டது என்று ஒரு புகார் எழுந்தது. இந்த பெண் காவலர் இது குறித்து அவருடைய கணவரிடம் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த பெண் காவலர் தூத்துக்குடி மாவட்டத்தில் சிங்கப்பெண் சொல்லக்கூடிய சிறப்பு படைக்கு பணிமாறுதல் இருக்கு. ஆனால் பணிமாறுதல் செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அந்த பணிமாறுதல் செல்வதற்கு அவர் அதற்கான ஆணையை திலீபன் பிறப்பிக்காமல் இவரை தொடர்ந்து இங்கே பணியில் வைத்ததாகவும் கூறப்பட்டு வருகிறது. இதனால் அந்த பெண் காவலர் இது பற்றி தனது கணவரிடம் தெரிவித்த போது கணவர் காவல் நிலையத்தில் ஆய்வாளர் திலீபனிடம் இது பற்றி கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கும் வாக்குவாதம் கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் திலீபன் அவரை துப்பாக்கியால் சுட்டுடன் மிரட்டியதாகவும் கூறப்பட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இவர் கேட்ட சம்பவம் காவல் நிலையம் முன்பு பொதுமக்கள் முன்னில் நடந்ததாகவும் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியாகவும் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பாக சமூக வலைதளங்களில் வெளியானது. அதனைத் தொடர்ந்து செய்திகள் மற்றும் தொலைக்காட்சிகள் இது குறித்த செய்திகள் வெளியானது. இந்த நிலையில் உயர் அதிகாரிகள், அதாவது எஸ்பி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு அபிஷேக் குப்தாவிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அப்போது துறை ரீதியான விசாரணை நடந்து வருகிறது என்று நேற்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தொடர்ந்து துறை ரீதியான விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இன்று ஆய்வாளர் திலீபனை நெல்லை சரக டிஐஜியாக பொறுப்பேற்கக்கூடிய தேஷ்முக் சேகர் சஞ்சய் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளார். அஸ்வினி. திருச்செந்தூர் அருகே காவல் ஆய்வாளர் திலீபன் பெண் காவலருக்கு வாட்ஸ்அப்பில் ஆபாச மெசேஜ் அனுப்பிய விவகாரம் தொடர்பாக காவல் ஆய்வாளர் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் அருள் இணைப்பில் உள்ளார். அருண் வணக்கம். தற்பொழுது பெண் காவலரிடம் அத்துமீறிய காரணத்திற்காக காவல் ஆய்வாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக அஸ்வினி. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள ஆறுமநேரியில் காவல் நிலையம் ஒன்று உள்ளது. இந்த காவல் நிலையத்தில் ஆய்வாளராக திலீபன் என்பவர் பணிபுரிந்து வருகிறார். இவர் ஒரு நேர்மையான அதிகாரி, திறம்படம் கொடுத்த அதிகாரி, பல்வேறு குற்ற வழக்குகளை எளிதில் கையாண்டவன் சொல்லி ஒரு மிகவும் பெயர் பெற்ற ஒரு அதிகாரியாக திலீபன் இருந்து வந்தார். இந்த காவல் நிலையத்தில் சுமார் 6 மாதங்கள் இவர் பணிபுரிந்து வந்தார். அவர் பணியில் இருந்தபோது குட்கா போன்ற போதைப் பொருட்கள் மற்றும் சட்டவிரோதமாக மது விற்பனை ஆறுமநேரியில் ஒரு 90% மேல் தடுக்கப்பட்டது. இந்த நிலையில அந்த காவல் நிலையத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு பெண் காவலருக்கு ஆய்வாளர் திலீபன் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பியுள்ளார். அதில் அவர் ஆபாசமாக பேசிய மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பப்பட்டது என்று ஒரு புகார் எழுந்தது. இந்த பெண் காவலர் இது குறித்து அவருடைய கணவரிடம் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த பெண் காவலர் தூத்துக்குடி மாவட்டத்தில் சிங்கப்பெண் சொல்லக்கூடிய சிறப்பு படைக்கு பணிமாறுதல் இருக்கு. ஆனால் பணிமாறுதல் செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அந்த பணிமாறுதல் செல்வதற்கு அவர் அதற்கான ஆணையை திலீபன் பிறப்பிக்காமல் இவரை தொடர்ந்து இங்கே பணியில் வைத்ததாகவும் கூறப்பட்டு வருகிறது. இதனால் அந்த பெண் காவலர் இது பற்றி தனது கணவரிடம் தெரிவித்த போது கணவர் காவல் நிலையத்தில் ஆய்வாளர் திலீபனிடம் இது பற்றி கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கும் வாக்குவாதம் கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் திலீபன் அவரை துப்பாக்கியால் சுட்டுடன் மிரட்டியதாகவும் கூறப்பட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இவர் கேட்ட சம்பவம் காவல் நிலையம் முன்பு பொதுமக்கள் முன்னில் நடந்ததாகவும் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியாகவும் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பாக சமூக வலைதளங்களில் வெளியானது. அதனைத் தொடர்ந்து செய்திகள் மற்றும் தொலைக்காட்சிகள் இது குறித்த செய்திகள் வெளியானது. இந்த நிலையில் உயர் அதிகாரிகள், அதாவது எஸ்பி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு அபிஷேக் குப்தாவிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அப்போது துறை ரீதியான விசாரணை நடந்து வருகிறது என்று நேற்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தொடர்ந்து துறை ரீதியான விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இன்று ஆய்வாளர் திலீபனை நெல்லை சரக டிஐஜியாக பொறுப்பேற்கக்கூடிய தேஷ்முக் சேகர் சஞ்சய் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளார். அஸ்வினி. விவரங்களுக்கு நன்றி அருள்குமார்.